ஸ்கொயரோட ப்ராப்ளம் பார்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறான்னு பாருங்க. ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த லைன் y equal to 3x plus 1 under the transformation omega equal to z square. அவ்வளவுதாங்க. y equal to plus 1. இது என்ன ஸ்ட்ரெயிட் லைனா? கபிலேஷ் சார் இது என்ன புரியுதா? y equal to 3x plus 1ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனா? ஆமா. ட்ரா பண்ணிடலாமா? x y x 0 போட்டா y 1 y 0 போட்டா x ஓட விட என்ன? இந்த பக்கம் போயிடும் -1/3. கரெக்டாப்பா? ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, ஒரு பாயிண்ட் வச்சா நம்ம ஈஸியாக போட்டலாம். அதுக்காக பாயிண்ட் வச்சாச்சு. இதுக்கு நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. டயக்ராம் எப்படி வரும்? இஜெட் பிளேனோட டயக்ராம். அப்போ பாயிண்ட்ஸ் வச்சலாமா? 0னா 1ங்கிறாங்க. 0னா 1. இது வந்து 0,1. இது மைனஸ்ன்ட்டா -1/3 0 பாயிண்ட் சம்திங்கு. அப்போ இது -1/3, 0. சரியா தம்பி? அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி போகுது? நெகட்டிவ் டேரக்ஷன்னா இந்த மாதிரி போகுது. இது இஜெட் பிளைனோட ஐடியா. XY வேரியபிள்னால இது இஜெட் பிளைனோட ஐடியா. சரிங்களா? y equal to 3x plus 1 ஓட லைன். சரிடா கண்ணு? ஓகே. இதை வந்து நம்ம இஜெட் பிளைனுக்கு மாற்றணும். இஜெட் பிளைன் தான் இது, ஒமேகா பிளைனுக்கு மாற்றணும். கரெக்டா? ஒமேகா பிளைன் கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க. ஒமேகா ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயர் கண்ணு. பொறுமையாக போடுங்க, என்ன நடக்கும் பாருங்க. கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரியா? 10 சின்ன ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அப்போ என்ன எடுக்க தெரியும் உங்களுக்கு? ஒமேகா ஈக்குவல் டு u பிளஸ் ஐவின்னு தெரியும். அண்ட் இஜெட் ஈக்குவல் என்ன தெரியும்? x பிளஸ் ஐஒய்ன்னு தெரியும். அப்போ அப்ளை பண்ணுங்க. u பிளஸ் ஐவி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் தி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி. அப்போ என்ன நடக்குது? u ஈக்குவல் டு ஆல்ரெடி எழுதிட்டதை நான் அதனால பெருசாக போட்டு காட்டல. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்ளை பண்ணால் இது கிடைக்கும்னு ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்தாச்சு. சரிங்களா? u equal to x square minus y square v equal to 2x. பட் நம்ம ஏற்கனவே 6 கேஸ் பார்த்துட்டோம். பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன? 3x plus 1. வெரி குட். y equal to 3x plus 1. வெரி குட். இந்த ரெண்டு வேல்யூ வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ u is equal to x square minus 3x plus 1 the whole square. v is equal to 2x into 3x plus 1. இது எல்லாம் சிம்பிளி பண்ணிட்டு x y கேன்சல் பண்ணிட்டு போட வேண்டாம். அந்த ஒர்க் தான் கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல. நீங்க சால்வ் பண்ண பார்க்கலாம். ரெண்டு பக்கம் சிம்பிளி பண்ணிட்டு போட வேணும். சரியா? நம்மளுக்கு என்ன மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x y எலிமினேட் பண்ணணும். x y எலிமினேட் பண்ணணும். uv ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இது நல்லா நான் வச்சுக்கணும். சரியா? uv ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வேணும். சரியா? எங்க ஒமேகா பிளேன் நம்ம போடுறது. இப்போ ஒமேகா பிளேனோட ஒர்க் இதுதான். சப்போஸ் xy இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா மீனிங் என்ன? ஏதோ ஒரு டைம் u0 இருக்கணும், இல்ல v0 இருக்கணும். xy ல மட்டும் டைம் வரணும். இதுதான் ரூல். சரியாப்பா? மறக்க கூடாது. கபிலேஷ் புரியுதா? xy ல நீ ஒமேகா பிளேன் என்ன வைக்கிறேன்னா கண்டிப்பா xy ல இருக்குதுன்னா எய்தர் v0 இருக்கணும் ஆர் u0 இருக்கணும். அதர்வைஸ் u அண்ட் v தான் இருக்கணும். xங்கிற yங்கிற டைம் எலிமினேட் பண்ணிடுவோம். புரிஞ்சுதா? ஏன்னா கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணணும். இது எலிமினேட் பண்ண முடியுதா பார்ப்போம். பண்ணலாமா? அப்போ u ஈக்குவல் டு என்னது? x ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 1. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? மைனஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 1. கரெக்டா? அப்போ v ஈக்குவல் டு என்ன? 6x ஸ்கொயர் பிளஸ் 1. சரியாப்பா?
minus 1 b is equal to 6x 6x square சாரி இங்க plus 2x வரும் உள்ள 2x கொண்டு போற 2x வரும் அது மிஸ் பண்ணிட்டு மாதிரி 2x வரும் 6x square plus 2x. அது மிஸ் பண்ணிட்டு 2x சரி பாருங்க இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண வேணும்னா x மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு x வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் சரிங்களா இவன் வந்து ஈக்குவேஷன் வச்சுக்கங்க இவன் வந்து ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கோ சார் u plus 1 is equal to 2x of common எடுக்கலாம் இல்ல நீ சொன்னது கரெக்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு போகலாம் அது நம்ம லென்த்தா போகும் டக்குன்னு ஏன்னா இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா போகும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா இங்கேயும் பாருங்க இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ இது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் வச்சு எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஐடியா பார்ப்போம் நீ சொன்னது கரெக்ட் தான் தப்புன்னு சொல்ல அது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வச்சும் போடலாம் அது ஒரு ஐடியா இருக்குது எக்ஸ் மைனஸ் அதாவது என்னது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பாருங்களா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a அதில் வச்சு இங்க இருக்கிற வேல்யூவும் இங்க இருக்கிற வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ரெண்டுமே எக்ஸ் தானே ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் பண்ணிட்டு போடலாம் அது நம்ம ஓரளவுக்கு மேக்ஸிமம் பெரிய ப்ராப்ளமா போவோம் ஏன்னா இதுல ரெண்டு கேஸ் வரும் இங்க பாருங்க இதுல ரெண்டு கேஸ் வரும் இதுல போட்டாலும் இங்க இதுல ரெண்டு கேஸ் வரும் ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல பிளஸ் ஆர் மைனஸ்ல இதுல ரெண்டு கேஸ் இதுல ரெண்டு கேஸ் அப்ப 2 + 2 4 கேஸா டிவைட் பண்ணிட்டு போனோம் நம்ம லேட் ஆகும் சரிங்களா என்ன சொன்ன புரிஞ்சுதா கபிலேஷ் புரிஞ்சு சரி இப்போ அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் ஈக்குவேஷன் 1 and 2 நான் சால்வ் பண்ண வேணும் சரிங்களா இங்க பாருங்க இங்க 6x இருக்குதா இங்க 2x இருக்குதா இது பிளஸ் 2 கட் பண்ணலாமா ஈக்குவேஷன் 1 * 1 ஈக்குவேஷன் 2 * 3 போடலாமா போடுங்க 3 சரி இது வந்து u தானே u = -8x² -6x -1 சரிங்களா v வந்து என்ன இருக்கும் 3v = 18x² + 6x ரெண்டு ஆட் பண்ணிடலாமா u + 3v = 6x கேன்சல் கரெக்ட்டா u + 3v = 10x² + 1 -1 கரெக்ட்டாப்பா இதுல இருந்து x² = என்ன வரும் சொல்லுங்க x² = u = u + 3v + 1 / 10 இத நோட் பண்ணி கரெக்ட்டாப்பா ரெண்டு சொல்ல பாத்துக்கலாம் இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா இல்ல சார் அடுத்து x கேன்சல் பண்ணலாம் x எப்படி கேன்சல் பண்ணுவ x² கேன்சல் பண்ணனும் x² வெரி குட் நீ சொன்ன ஐடியா கரெக்ட் x² எப்படி கேன்சல் பண்ணுவ 18 கொண்டு வரலாமா 18 கொண்டு வரலாமா 24 3u + 4v என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம் 3u -24x² -18x -1 4v னா 24x² + 8x கரெக்டாப்பா அப்ப பாருங்க ரெண்டே ஆட் பண்ண முடிஞ்சதா ரெண்டே ஆட் பண்ணுங்க ரெண்டே ஆட் பண்ண இது கட் ஆயிரும் -10x -1 கரெக்ட்டுங்களா அப்ப இது யாரு 3u + 4v = -10x -1 கரெக்ட்டுங்களா 3u + 4v + 10 divided by சாரி இங்க 3 மல்டிப்ளை பண்ணனும் இங்க 3 விட்டுட்ட பாருங்க 3 இருக்குது பாருங்க இங்க 3 விட்டுட்டேன் நான் கரெக்ட்டுங்களா 3 ஏனா 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 3 இங்க வரும் சரிங்களா மைனஸ் காமன் எடுத்து 4v - 3 ன்னு எழுதிக்கலாம் இல்ல இப்படி எழுதிக்கங்க 3u + 4v + 3 = -10 கரெக்ட்டுங்களா 10x அப்ப இதுல இருந்து x = என்ன தெரியுது x = 3u + 4v + 3 divided by -10 சரியாப்பா ஓகே இது வரைக்கும் ஐடியா ஓகேவா இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன 3 ன்னு வெச்சுக்கங்க இப்போ அது 2 ல சப்ஸ்டிட்யூட் நம்பர் 4 ன்னு வெச்சுங்க அப்ப ரெண்டு ஸ்கொயர் பண்ணலாமா ஸ்கொயர் பண்ணு அதாவது ஏன் சார் ஈக்குவேஷன் 3 = ஈக்குவேஷன் 4² ரெண்டுமே x² இல்ல கண்ணே இது x² இது ஸ்கொயர் பண்ண x² ஆகுமா ஓ சார் இல்லனா v ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம்ல
அதுலயும் போட்டு போடலாம். அது கொஞ்சம் லென்த்தா இருக்குமா பார்த்து எக்ஸாக்ட்டா போட்டுங்க. ஓகே. அதுலயும் போட்டு சிம்பிளிஃபை நீ போடுறியா? ஏன்டா டேய் போடுறா டேய். அதுலயே போடணும். அதை விட இது ஈஸின்னு நினைக்கிறேன். அதை விட இது ஈஸி. ஏன்னா அதை எல்சிஎம் எடுத்து போடணும். அதை விட ஈஸி. இல்ல அதுலயே போட்டுக்கலாம். உன்னைய சரி எஸ்கேப் ஆகுற சரி விடு. நீ போடுறானும் போட மாட்டேங்குது. சரி நான் போடுறேன். உன்னோட ஆசைக்கு நானே போடுறேன் பாத்துக்கோ. 6 into u plus 3v plus 1 divided by 10. b ஈக்குவல் வந்தது. இன்னொரு சொல்லு b ஈக்குவல் என்ன? 6x square plus 2x. அப்ளை பண்ணுங்க. 6 into x square வேல்யூ என்ன? u plus 3v plus 1 divided by 10. plus 2 into x square வேல்யூ என்ன? x வேல்யூ இல்ல என்ன சார்? x வேல்யூ போடுற அப்புறம் பேசிக்கலாம். x வேல்யூ கூட அப்புறம் முடிச்சுக்கலாம். x வேல்யூ என்ன? 3u plus 4v plus 3 divided by minus 10. அத போடுங்க. 3u plus 4v plus 3 divided by minus 10. சரியா? அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10v equal to 6u plus 18v plus 6 minus 6. Sir, v is equal to no sir, v equal to v னே வருது மறுபடியும். அது வந்து ஈக்குவேஷன் வெரிஃபை பண்றது புரியுதா? அதனால அதுல வேண்டாம்னு புரியுதா? ஆமா. ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணதால சொல்யூஷன் அங்க போடுவணும். அப்ப ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணது அதுல போட்டா நமக்கு கிடைக்காது. அப்ப நான் சொன்ன மாதிரி x squared equal to x squared தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? புரியுதா? நாம சொல்யூஷன் செக் பண்றா. சொல்யூஷன் இதுன்னு தெரிஞ்சிச்சு. சொல்யூஷன் பை போட்டா என்ன கிடைக்கும்? ரெண்டு ஈக்குவல் தான வரும். லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு வரும். அப்ப அது கண்டுபிடிச்சது கரெக்ட். அவ்வளவுதான். அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்ப நீ இதுதான் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. இதுதான் பண்ணி ஆகணும். சரியா? பாத்துடலாமா? u plus 3v plus 1 whole square. u plus 3v plus 1 divided by 10 equal to x squared. இது ஸ்கொயர்ட் பண்ணு. 3u plus 4v plus 3 divided by minus 10 whole square. இதுல என்ன டவுட் இருக்குதா? என்ன சார் பண்றீங்க? ஓகே. x இது வந்து x squared ஓட வேல்யூ, இது வந்து x whole squared ஓட வேல்யூ. கரெக்ட்டா? அப்ப அப்ளை பண்ணு. u plus 3v plus 1 divided by 10 equal to 3u plus 4v plus 3 whole squared divided by 10 squared. ஒரு 10 கட் ஆயிரும். கரெக்ட்டா? அப்ப இந்த 10 க்கு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 10u plus 30v. ஓகே. 30v plus 10 equal to இது என்னது? a plus b plus c whole square ஃபார்முலா. அப்ப என்னாச்சு? 9u squared plus 16v squared plus 9 plus 2 into 3 6uv 6 into 2 24. சாரி. ஃபார்முலா தெரியுமில? 2 into ab. 2 into ab என்ன? 2 into 4 into 3 12. அப்ப 12 னா 24uv. 24uv plus 2 into 3 into 3 18u plus இது வந்து 4 2 into இது 24 ஆயிருதா? 4 2 into 8 20 கரெக்ட்டா? 8 into 3 வந்து 24v. கரெக்ட்டா? அவ்வளவுதான் கண்ணு. இது 3 டைம் வந்துருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்றாங்க. அப்ப என்னாச்சு? 9u squared plus 16v squared plus 9 plus 24uv plus 18u plus 24v minus 10u minus 30v minus 10 equal to 0. கரெக்டா கண்ணு? சிம்பிளிஃபை பண்ணுங்க. 9u squared plus 16v squared plus 24uv கரெக்ட்டுங்களா? minus 10u plus 8 plus 8u minus 30 minus 6v plus 20 plus 14v கரெக்ட்டுங்களா? கரெக்டாப்பா? minus 14 minus sorry minus 6v கரெக்ட்டா? sorry minus 6v இது வந்து minus 10 minus 1 equal to 0. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். uv ல வர ஈக்குவேஷன் இதுதான். சரிங்களா? ஆமா சார்.
இதுக்கு பேர் என்னங்கிறாங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க, ஒரு ஃபார்மேட் கொடுக்குறாங்க. இது வந்து பேரபோலாங்கிறாங்க. ஏன் சார் பேரபோலா? பேரபோலா டைப்பே இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. ஏன் பேரபோலானா நம்மளுக்கு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்குது. நல்லா பார்த்துங்க. ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் ax² plus bxy plus cy² plus t something value plus என்ன கான்ஸ்டன்ட்னாலும் ஓகே. சரிங்களா? இதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிக்க சொல்றேன். என்ன ஐடியானா b² minus 4ac. ஓகேங்களா? greater than 0வா less than 0வா equal to 0வான்னு செக் பண்ண சொல்றோம். greater than 0னா ஹைப்பர் போலாம். ஓகேவா? less than 0னா எலிப்ஸ். சரிங்களா? equal to 0னா பேரபோலா. equal to 0னா பேரபோலா. சரியாப்பா? b² minus 4ac ம். greater than 0னா hyperbola. ம். less than 0னா எலிப்ஸ், equal to 0னா பேரபோலா. ஓகேவா? ம். அப்ப என்னது b யோட வேல்யூ என்ன 24 whole square minus 4ac. 4 into a வோட வேல்யூ 16 volt 16. ax² plus bxy. ஆமா b வந்து 24. ம். a வேல்யூ என்ன சார் 9. ஆமா a வந்து ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 9. கரெக்ட்டா? செகண்ட் வந்து 16. ம். எவ்வளவு வரும் சொல்லு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஜீரோ. அவ்வளவுதான் பேரபோலா. முடிஞ்சு போச்சு. பேரபோலா தானே? ம். இது என்ன பேரபோலா? அப்ப ரெண்டுமே சென்டர் பாருங்க.